Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு எம்மியான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீர் சில்லி அல்லது பன்னீர் 65 அல்லது பன்னீர் மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா கோட்டிங் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் அளவு மைதா மாவு அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளோர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை வந்து 65 மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது அந்த மாவு ஆட் பண்ண பின்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணுறதுனால நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லையா, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இந்த மாதிரி போடும் பொழுது அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். பன்னீர் வந்து ஃப்ரீசர்லேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ரூம் டெம்பரேச்சர் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்போட டேஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். லைட்டாக இட்லி மாவு பதம் அப்படின்னு சொல்லலாம். இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்மளோட பன்னீரும் ஃப்ரீசர்லேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டோம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பீசஸாக இருந்தது அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் இல்லையா, அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு பன்னீர் க்யூப்ஸையும் அந்த மசாலாவில் டிப் பண்ணி அந்த ஸ்பூனில் எடுத்து அந்த எண்ணெயில் போடணும். எண்ணெயில் அந்த மாதிரி ஸ்லோவாக ஆட் பண்ண பின்னாடி நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விடுங்க. இது அப்படியே நம்ம டைரெக்டாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து பன்னீர் 65 அப்படின்னு சொல்லுவாங்க. இதவே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் சேர்த்து குடமிளகாய் இதெல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து பன்னீர் மஞ்சூரியன் அல்லது பன்னீர் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதாவது பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இது அப்படியே பன்னீர் 65 ஒரு ரெசிபி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இதோட நம்ம விட போகிறதில்ல, பன்னீர் சில்லி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீன் சில்லி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு அதையும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா நீளமாக ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், குடமிளகாய் இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த ரெசிபி கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியனும் குடமிளகாயும் சேர்க்கல, அதுக்கு பதிலாக ஆனியன் மட்டும்தான் சேர்க்குறேன். அந்த ஆனியனை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு லைட்டாக ஃப்ரை பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு கேரமல் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதில் நம்ம அடுத்து சாஸ்லாம் ஆட் பண்ணணும். ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் சாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கார்லிக் சாஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். இப்போ சாஸ் ஆட் பண்ண பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம். அந்த சாஸ் ஆட் பண்ண பின்னாடி அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் 65 அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எம்மியான பன்னீர் சில்லி அல்லது பன்னீர் மஞ்சூரியன் ரெடி.
இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி போட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து குடமிளகாய் அல்லது கேப்சிகம் சொல்லுவோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சுவையான பன்னீர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அருமையான ஸ்டார்டர் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.